Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic efficiency of transformer. Last classல வந்து transformerனா என்ன, the step up transformer, step down transformer எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? The step up transformer, step down transformer பொறுத்த வரைக்கும் the primary coil and the secondary coil, the number of turns should be increase or maximum or minimum. அதை பேஸ் பண்ணி step up and step down. There are two types of transformer இருக்குது அப்படின்றது பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா கொடுக்குற இன்புட்டை அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணோம், அதாவது வித்தவுட் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம். திஸ் இஸ் நோன் அஸ் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி ஜென்ரலாக ஈட்டா அப்படின்னு லெட்டரில் சொல்கிறோம். த எஃபிஷியன்சி ஈட்டா ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேஷியோ ஆஃப் யூஸ்ஃபுல் அவுட்புட் பவர் டு த இன்புட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் யூஸ்ஃபுல் அவுட்புட் பவர் அண்ட் இன்புட் பவர்? அவுட்புட் பவரோட வேல்யூக்கும் இன்புட் பவர் வேல்யூக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு ரேஷியோ எடுக்கிறோம், இன்ட்டு பர்சன்டேஜ் 100% போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100% போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சினா என்னது, மின்திறன். தமிழில் எழுதிக்கிங்க, எஃபிஷியன்சினா என்னது, மின்திறன் அளவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கரண்ட் கண்டக்ஷன் நடக்கிறப்போ அதனுடைய மின்திறனின் அளவு மாறுமா மாறாதா, ஓகேவா? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்புட் வேல்யூக்கும் இன்புட் வேல்யூக்கும் ரேஷியோ எடுக்கிறோம். அப்படி ரேஷியோ எடுத்தோம்னா என்னது, எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The transformers are highly efficiency, having their efficiencies range 96 to 99%. ஓகேவா? எவ்வளோ தான் அவுட்புட் வேல்யூ நமக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 96 to 99% ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ த ரிமைனிங் 1% ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, த ரிமைனிங் 1% கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னா, ஹீட்டாக லாஸ் ஆகும், அல்லது மேக்னடைஸ்டு மெட்டீரியலாக மாறுறப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 100% பியூர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ த வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வில் நாட் அலோவ் தம் 100% எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4.6.2 பாருங்கள், எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்னு. த டிரான்ஸ்ஃபார்மர் டு நாட் ஹாவ் எனி மூவிங் பார்ட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் இன்சைடு த மெட்டீரியல் there is no moving parts அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் தி எஃபிஷியன்சி இஸ் மச் ஹையர் தென் த ரொட்டேட்டிங் மிஷின்ஸ் லைக் ஜெனரேட்டர்ஸ் அண்டு மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜெனரேட்டர் ஒரு ஏசி ஜென்ரேட்டர் எடுத்துக்குங்க, அல்லது மோட்டார் எடுத்துக்குங்க, அல்லது ஃபேன் கூட எடுத்துக்குங்க, ரோட்டார் எடுத்துக்குங்க. இதான் திஸ் மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கப்ப இந்த ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஷுட் பி லாஸ். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. த டிரான்ஸ்ஃபார்மர் டு நாட் ஹாவ் எனி மூவிங் பார்ட்ஸ் ஸோ தட் இட் எஃபிஷியன்சி இஸ் மச் ஹையர் தென் தட் ஆஃப் ரொட்டேட்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் லைக் ஜெனரேட்டர், மோட்டார், ரோட்டார், ஃபேன். ஓகேவா? ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் அப்ளைங் எலக்ட்ரிக் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிக் கரண்ட்டு சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும், அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. பட் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லாதனால the transformer do not have any moving parts, so that it efficiency it's much higher than that of rotating machines அப்படின்னு சொல்கிறோம். But there are many factors which lead to energy loss in transformer. rotating parts இல்லை தான், பட் ஆனால் என்னது some amount of energy transformer இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோர் லாஸ் அல்லது அயன் லாஸ், தேனிரும்பு உள்ளகம் அப்படின்னு சொல்லலாம். தேனிரும்பு எழுதிங்க தமிழில், தேனிரும்பு உள்ளகம். திஸ் லாஸ் டேக்ஸ் பிளேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஹிஸ்டெரிசிஸ். ஹிஸ்டெரிசிஸ் ஆர் எங்கே ரெஃபர் பண்ணுங்கன்னா ரெஃபர் செக்ஷன் 3.6 ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். and the eddy current loss are known as the core loss or iron loss அப்படின்னு சொல்கிறோம். when transformer core is magnetized or demagnetized repeatedly by alternating voltage applied across the primary coil, the hysteresis takes place due to which some energy is lost in the form of heat அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? சிம்பிளாக இங்கே பாருங்கள், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தேநீரம்பு உள்ளகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படி கன்சிடர் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மரை இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இந்த காயில் வந்து ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இதை வந்து என்ன சொல்கிறோம்னா செகண்டரி காயில் அப்படின்னு சொல்கிறோம். இதை எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் இந்த கரண்ட் பாசிங் த்ரூ த காயில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. இப்போ மேக்னடைசேஷன் ஆகும், என்னாகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இந்த செகண்ட் காயிலில் போய் என்ன பண்ணுது, இன்டியூஸ் மேக்னெட்டிக் செகண்ட் காயிலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே செகண்டரி காயிலில் இன்டியூஸ் நீமாக ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல், இப்போ கரண்ட் அப்ளை பண்ணுறோம், மேக்னடைஸ் ஆகுது, அதுக்கடுத்து இங்கே மேக்னடைஸ் ஆகுது, இன்டியூஸ் நீமாக ஃபார்ம் ஆகுது. கரண்ட் அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறோம், நம்ம என்ன ஆகும், ரிவர்ஸ் டைரெக்ஷன் நடக்கும். ரிவர்ஸ் டைரெக்ஷன்னா டீமேக்னடைசேஷன் ஆகும். என்ன சொல்கிறோம், டீமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மேக்னடைசேஷன் டீமேக்னடைசேஷன் ஆகிறப்ப some kinds of energy வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். that is the loss takes place in transformer core. The hysteresis loss and eddy current loss are known as core loss அப்படின்னு சொல்கிறோம். core loss or iron loss அப்படின்னு சொல்கிறோம். when the transformer core magnetized or demagnetized, தமிழ் எழுதிக்கிங்க, காந்தமாக்குதல் அல்லது காந்தமாக்குதலுக்கு என்னது நேர ஆப்போசிட்டு. காந்தமாக்கின ஒரு பொருளில் காந்தமாக்குதல் அல்லது காந்தமாக்காமல் விடுறது, காந்தமாக்காமல் விடுறதுன்னு சொல்லக்கூடாது, காந்த ஏற்கும் திறன் சொல்லலாம், அல்லது காந்த ஏற்பு திறனை விடுவிக்கும் திறன் சொல்லலாம். சரியா. அப்போ இந்த காந்த மார்க்கும் திறன் அல்லது காந்த ஏற்பு விடுவிப்பு திறன் சொல்கிறோம். இந்த ரெண்டு ப்ராசஸுமே ரிப்பீட்டடாக நடக்கிறப்போ the alternating voltage applied across the primary coil, hysteresis takes place due to என்ன நடக்கும் அப்படின்னா which some energy is lost அப்படின்னு சொல்கிறோம். the loss of heater form ஆகும். அப்போது அந்த ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் நான் டயக்ராம் ட்ரா பண்ணேன் இல்லையா, நல்லா புரிஞ்சிக்கிங்க. இந்த ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் டயக்ராம் ட்ரா பண்ணான்ல, முன்னாடி டயக்ராம் பாருங்கள். இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ஆகும்,
ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் மினிமைஸ்டு. இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் மினிமைஸ்டு பை யூஸிங் ஸ்டீல் ஆர் ஹை சிலிக்கான் கண்டென்ட் இன் மேக்கிங் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. சிலிக்கான் ஸ்டீல் அல்லது ஹை சிலிக்கான் அப்படின்னு சொல்லி, சரியா, ஸ்டீலையோ அல்லது ஹை சிலிக்கான் மெட்டீரியலையோ யூஸ் பண்ணுறப்ப, ஸ்டீல் அல்லது சிலிக்கான் இதை வந்து யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து என்ன ஆகும், ஹீட் எனர்ஜியை லாஸ், ஹீட் எனர்ஜி அதிகமாக ஃபார்ம் ஆகாது, ஹீட் எனர்ஜி அதிகமாக ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஸோ த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த கோர் இன்டியூசஸ் த எட்டி கரண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ ஆக்சுவலாக எட்டி கரண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, எட்டி கரண்ட்டு பார்த்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால த இன்டியூசஸ் எட்டி கரண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, the energy losses due to flow of eddy current is called eddy current losses, which is minimize the use of very thin lamination transformer core. ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட முடிஞ்சது ஒரு பேரா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட ஹை சிலிக்கான் ஸ்டீலும் ஹை சிலிக்கான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணோம்னா ஹீட் எனர்ஜியை அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால ஆப்போசிட் டைரக்ஷன் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது இந்த வேர்பூல் செக்ஷன், வேர்பூலிங்னு என்ன அர்த்தம், அது சுற்றுப்பாதையில், இதோட சுற்றுப்பாதையில் இந்த என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் சுற்றுப்பாதை இருக்குது இல்லையா, இங்கே வந்து எட்டி கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். இந்த எட்டி கரண்ட்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, the energy loss due to the flow of eddy current to the it is called eddy current அப்படின்னு சொல்கிறோம். இந்த எட்டி கரண்ட் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு தின் லேமினேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அந்த எட்டி கரண்ட்டை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தின் லேமினேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டும் சேர்த்து ஒரே பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பர் லாஸ். பழைய சிலபஸில் இது என்ன சொல்கிறது, இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த கோர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கரண்ட் வரும். அந்த எட்டி கரண்ட் லாஸஸ் மட்டும் தனியாக ஒரு லாஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, காப்பர் லாஸ்னால் காப்பர்னு தெரியும், காப்பர் மெட்டீரியல் அது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. காப்பர் லாஸ் அப்படின்றது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ் ஹேவ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஜென்ரலாக இந்த இது பாருங்களேன், என்னது H is equal to I square RT அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், டைம் ஆல்சோ இன்க்ரீஸ். H is equal to I square RT அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பர் லாஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ் ஹேவ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ் ஹேவ் என்னது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுது. when an electric current flows through some amount of energy is dissipated due to Joule heating effect. இப்போ ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் ஃபார்முலா எழுதிக்கிங்க இந்த இடத்துல. H is equal to I square RT. Whenever the current flowing through any one of the conductor, after particular time of passage of current, the heat energy is produced. This is the Joule heating effect அப்படின்னு சொல்கிறோம். This energy loss is called copper loss, which minimized by using the wires of larger diameter அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோக்கு இருக்கு இல்லையா, டியூப்லைட் சோக்கு, இப்போ வர்ற சோக்குலாம் வந்து என்ன இல்லைன்னா இந்த மாதிரி லார்ஜர் நம்பர் ஆஃப் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி இல்லை, சும்மா சோக் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பழைய சோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் முன்னாடி இருக்கிற டியூப்லைட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சோக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸோ மெனி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். சரியா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன இருக்கும், நிறைய இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி
அங்கே ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி எந்த அளவுக்கு கரண்ட்டு ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு அங்கே ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட் வந்து என்னாகும், இந்த சோக்கில் இருக்கும். சரியா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் வேறு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இந்த இது இருக்கு இல்லையா உங்களுக்கு, எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்ரு அல்லது அயன் பாக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் அயன் வாட்டர் ஹீட்ரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். இட் இஸ் ஏ டிசிபேட்டட் ஆஃப் ஹீட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டோம். டிசிபேட்டட் ஆஃப் என்னது, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒயர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், லார்ஜர் ஒயர் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா காப்பர் லாஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். The flux leakage happens when the magnetic lines of primary coil are not completely linked with the secondary coil. இங்கே இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் லைன்ஸு பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்காது. பட் ஆனால் எனர்ஜி லாஸ் டியூ டு த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் மினிமைஸ்டு பை வைண்டிங்ஸ் த காயில் ஒன் ஓவர் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? த எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் மினிமைஸ்டு பை வைண்டிங்ஸ் த காயில் ஒன் ஓவர் அதர். அதாவது ஒரு காயில் மேலே இன்னொரு காயில் வந்து என்ன ஆகும், என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வவுண்டாக இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லீக்கேஜ் ஆகும். இதை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, the magnetic field lines of primary coils are not completely linked அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காது. ஆர் நாட் கம்ப்ளீட்லி லிங்க்டு வித் செகண்டரி காயில். பட் இது எனர்ஜி லாஸ் ஆகும்னு சொல்கிறோம். என்ன ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும் டியூ டு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் மினிமைஸ்டு பை வைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வைண்டிங்ஸ்னால் என்ன அர்த்தம்னா என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து அதிகப்படுத்துகிறோம். இப்போ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்துகிறப்போ என்னாகும், நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம், ஃப்ளக்ஸ் லீக்கேஜை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், 4.6.3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி இன் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. Just wait. (4.6.2) இருக்கு இல்லையா, இந்த 4.6.2 எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம், 5 மார்க் கொஷின்லையும் கேட்கலாங்கண்ணே. ஓகேவா? அதில் வந்து கோர் லாஸஸ், அயன் லாஸ் ஒரு டாப்பிக்கு, அதுக்கு அடுத்தது காப்பர் லாஸ் ஒரு டாப்பிக்கு, அதுக்கடுத்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஒரு டாபிக். 3 டாபிக் தான். இதில் எக்ஸ்ட்ரா இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுன்ட்டு இந்த பேராக இருக்குது இல்லையா, இது தனியாக ஒரு பேராவாக கேட்குறதும் சான்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸை என்ன பண்ணுங்கள், இந்த 4 பாயிண்ட்ஸை ஒரு 5 மார்க் கொஸ்டின் அது 3 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி படிச்சிடுறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோ இதை பாருங்கள். அதுக்கு அடுத்தது செகண்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு 4.6.3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத அப்படி நான் டீச் பண்ணுறேன். செகண்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே, see you students.